பாத்தீங்கன்னா நம்மளோட பீஸா. இதோட சீஸ் அப்படியே சூப்பரா வந்திருக்கு. இது பாருங்க, சீஸ் தான் ஒட்டினே இருக்கு. நம்ம சேனல்ல போட எல்லா டிஷ்ஷும் இந்த டிஷ் தான் எனக்கு நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பீஸா டோ செய்யறதுக்கு வந்து நம்ம 150 கிராம்ஸ் வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் கொஞ்சோண்டு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அது நல்லா சாஃப்டாக வந்து மாவு வரத்துக்கு அது வந்து நல்லா சாஃப்டாக வரும் மாவு. அதனால தான் வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணி ஊற்றிக்கிறோம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நீங்கள் வந்து 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கைவிடாமல் பிசைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு வந்து சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாவை வந்து நம்ம 1 to 2 hours வரைக்கும் ஒரு வெட்டாக இருக்கிற கிளாத்தில் வந்து மூடி வச்சிடலாம். 1 to 2 hours வரைக்கும். அதுக்குள்ளே வந்து பீஸாவுக்கு தேவையான சாஸ் செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம டொமேட்டோ வந்து நல்லா அரிஞ்சு வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறமா வந்து பட்டர் ஒரு பேனில் போட்டு நல்லா அது வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா குட்டியாக நறுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம டொமேட்டோ வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருந்தோம்ல அது ஊற்றிடுங்க. அது கூடவே வந்து கெச்சப் ஊற்றிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புளிப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அடுத்தது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரேகானோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோடது வந்து நல்லா ரெட்டிஷாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட சாஸ் வந்து நல்லா திக்காக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஸ் வந்து நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு. பீஸாவுக்கு தேவையான பன்னீர் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டர் எடுத்து அது நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பெப்பர் போட்டுக்கோங்க. அப்புறமா நார்மல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெல்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா வந்து பன்னீர் போட்டுருங்க. நல்லா ஸ்லைஸ் பண்ணி பன்னீர் போடுங்க. 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் 5 மினிட்ஸ் ஒண்டி நீங்க வந்து நல்லா அதை குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளோட பன்னீர் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஓரமா வச்சுக்கலாம். பீஸா டாப்பிங்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். மொசரெல்லா சீஸ்ன்னு நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சு துருவி வச்சுக்கோங்க. அப்புறமா பன்னீர் சாஸ், அப்புறமா வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பீஸா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பீஸா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பேனை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் வச்சுருங்க. அதில் வந்து எதுவுமே போடக்கூடாது, தண்ணி கூட படக்கூடாது. சும்மா ஒரு துணி மட்டும் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சால்ட் போட்டு, இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்குல்ல, இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பீஸா செய்ய போகிற ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம டஃப் செஞ்சு வச்சோம்ல, அது வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ நம்ம பட்டர் தடவை வச்சோம்ல ஒரு தட்டில், அதில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஈவனாக இந்த ப்ரெட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஒரு ஃபோக் வச்சு நல்லா இதை குத்தி விட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் குத்தி விட்டால் தான் உள்ளுக்குள்ளெலாம் நல்லா வேகும். உப்பியும் வராமல் ரொம்ப குட்டியாகவும் இருக்காமல் மீடியம்னா சைஸில் வரும். அதனால தான் நம்ம வந்து இது பண்ணி விட்டுக்கிறோம். அடுத்தது வந்து சாஸ் போட்டுக்கோங்க. சாஸ் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓரம் எல்லாம் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். அது இப்போ வந்து அந்த சீஸ் வந்து நம்ம துருவி வச்சிருந்தோம்ல, அதை வந்து போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் டிசைனாக வச்சுக்கோங்க. ஆனியன் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறமா கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம் நாங்கள் வைக்கிறோம். கலராக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து க்ரீன் கலர் கேப்சிகம் அண்ட் ரெட் கலர் கேப்சிகம் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ரெட் கலர் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீர், அது வந்து நம்ம மேலே பார்க்கறதுக்கு அழகாக இருக்க மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கணும் அந்த பன்னீர். துருவி வச்ச சீஸை வந்து மேலே நம்ம மேலே வந்து போட்டுக்கலாம். ஈவனாக இதுவும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து 2 லேயர் வந்து இருக்கும். ரொம்ப நல்லா சீஸியாகவும் இருக்கும். தட்டில் வச்ச பீஸாவை வந்து ப்ரீ ஹீட் பண்ண பேனில் வைங்க. அதில் வந்து க்ளோஸ்டு லிட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பீஸா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா சீஸியாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே வந்து ஒரேகானோ வந்து தூவி விட்டுருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து ஃப்ளேவர் இருக்கும். இப்போ நான் வந்து இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பீஸா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க. இப்போ நம்ம இதை சாப்பிடலாம். இதோட சீஸ் அப்படியே சூப்பரா வந்திருக்கு. இது பாருங்க.
ஐயோ சீஸ் தான் ஒட்டுது. சூப்பரா இருக்குது. அப்படியே இந்த கடையில கொடுக்குற மாதிரியே இருக்கு. நான் வந்து பேக்கேஜிங் தான் இல்லை. சூப்பரா இருக்கு. இது வந்து நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நீங்க வந்து நாங்க ஆட் பண்ணிருக்க மாதிரி ஒரேகானோ ஆட் பண்ணுங்க. அப்ப வந்து அந்த ஒரேகானோட ஃப்ளேவரும் சேர்ந்து கொஞ்சம் சூப்பரா ஒரு ஃப்ளேவர் இருக்கு. நம்ம சேனல்ல போட எல்லா டிஷ்ஷும் இந்த டிஷ் தான் இருக்கு. இது சூப்பரா வந்திருக்கு. இதை நீங்க வந்து கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு அதுல 3 ஆப்ஷன் கிளிக். அதுல மேல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணாதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.